பாஜகனால ஒரு நிலையான அரசை கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்க? அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் இருந்தபோது, இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது, அவர் ஒரு மனித ஆட்சி, ஒன் பர்சன் கவர்மெண்ட், ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒரு ரொம்ப சொன்னார், ஓவர் எக்ஸூபரன்ஸ்ன்னு சொன்னார். நம்ம கவர்னர் அதை சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு சொல்லலை. இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கலை, பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது. இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை. இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்திய பொருளாதாரம் ஓரளவு தான் உயர்கிறது. ஆனால் பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி 100 கம்பெனிகளுடைய பங்கு, அதை விலையை அது குறிக்கிறது. சென்செக்ஸ் 50 கம்பெனிகளுடைய பங்கு, அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடக்கூடாது. யாரோ பணம் பண்ணுறாங்க, யாரோ பணம் இழக்கிறாங்க, அது தெரியுது. ஏன்னா அது ஜீரோ சம் கேம். ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான். யாரோ பணம் பண்ணுறாங்க, யாரோ பணத்தை இழக்கிறாங்க. இது இந்தியாவில் 142 கோடி மக்களுக்குல 140 கோடி மக்களுக்கு இதில் தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இதை போய் நீங்கள் 8 காலம்தான் இருக்குது, 8 காலம் தலைப்பு போடுறீங்க. 8 கால பத்திரிகையில் 12 காலம் தலைப்பு போட முடிச்சா போடுவீங்க போல இருக்கு. நீங்க சொல்றது புரியல எனக்கு. என்ன சொல்றீங்க? தெரியலையா? நான் பார்க்கல, தெரியாது. என்டிஏ கூட்டத்தில் அரசியல் சாசன புத்தகத்தை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. இந்த நிகழ்வு எப்படி பாருங்க? அவங்க செயல்பாடு அரசியல் சாசன புத்தகத்தை வழங்குறாரு. அரசியல் சாசனம் நான் பார்த்தேன். அரசியல் சாசனத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன். அரசியல் சாசனத்தை வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு 240 இடங்களை தந்திருக்கிறார்கள். இது மக்களுடைய தற்காப்பு செயல், செல்ஃப் டிஃபென்ஸ். தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் 240 இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால் இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காமல் என்ன செய்கிறது? வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சாருன்னு அவரை தான் சொல்லணும்.